நாம் கர்த்தரை பற்றி கொள்ளாவிட்டால் ஆண்டவர் நமக்கு பதிலாக வேறு ஒருவரை என்ன செய்றார்? உயர்த்துறார். சத்துருக்களை சில நேரம் உயர்த்திடுறாருங்க. ஏன்னா நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு ஆண்டவர் சிலரை பயன்படுத்துறார். சாலமோனுடைய குமாரன் அவன் ஆண்டவர் கீழ்ப்படியல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்திலிருந்து உன்னுடைய மேன்மைய சிங்காசனத்தை நான் எடுத்து உன் வேலைக்காரனுக்கு கொடுப்பேன்றார். ரெகோபெயாம் கீழ்ப்படியாத போது யெரொபெயாமுக்கு அது போய் சேர்கிறது. யெரொபெயாமை வைத்து ரெகோபெயாமை சீர்படுத்த விரும்புகிறார். தேவன் இஸ்ரவேலை சீராக்குவதற்கு அநேக நேரங்களில் மோவாபியரை, அம்மோனியரை, இப்படிப்பட்ட பலவிதமான ஜனங்களை தேவன் உயர்த்தி இருக்கிறார். ஏன்னா அழிக்கிறதுக்குள்ள அவங்களை வச்சு நம்மளை சரிப்படுத்தி நாம் அப்பதான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். இல்ல ஆண்டவர் சொன்ன சிலத்துல கேட்கறதுல பிசாசு நமக்கு எதிராக வரும்போது ஆண்டவரே அவர்கிட்ட ஓடி வந்துடுறோம். அம்மா பிள்ளையை கூப்பிடுவாங்க, வராது. பின்னாடி ஒரு கரப்பாம்பூச்சின்னு சொல்லி பாருங்க, அம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சிரும். அப்படின்னா ஒன்னே அம்மா கிட்ட வர வைக்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு கரப்பாம்பூச்சி எழுப்ப வேண்டியிருக்கு. சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்து அழிக்க கர்த்தர் அப்படி செய்யறதுல தன் அண்டைகளை சேர்த்து ஆசீர்வதிக்கவே தேவன் சில என்ன செய்யறாரு.